Good morning everyone. Today we have Dr. Prithwa Ramani ma'am with us. So ma'am is going to talk about oral pathology perspective of oral cancer awareness. So good morning ma'am. Good morning. Ma'am, so many people have this myth like if we get a biopsy done, the lesion will become bigger or it becomes more aggressive. So what do you think about that ma'am? Very apt question. This is something which is not only with late patients. Many dental surgeons who are like highly qualified have this doubt. Like whenever we advise a biopsy, like patient comes to you on time, or even patient comes later. Many people think by biopsy is not required. Why should it be done? Or if I do a biopsy, then the lesion has become bigger. That is absolute myth. The only way or the gold standard to come to a diagnosis, ஒரு பேஷண்ட்டுக்கு இதுதான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கேன்சர் இருக்கு, இந்த மாதிரி கேன்சர் வர சான்ஸ் இருக்குன்றத வந்து முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி வாயின்றது பார்க்கறதுனால நம்ம கரெக்டான ஏரியாவை எடுத்து இதுல கேன்சர் வர சான்சஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணா மெனி டைம்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா இட் நெவர் ப்ரோக்ரஸஸ் கேன்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கும்போது பயாப்சி இஸ் த பெஸ்ட் மீடியா டு டேக் அண்ட் டு ப்ரூவ் வெதர் கேன்சர் இருக்கு ஆர் கேன்சர் வர ப்ராபபிலிட்டி இருக்கு, இந்த பேஷண்ட்டுக்கு உடனே ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பயாப்சி எடுத்து பார்த்து அந்த என்ன கேன்சர் இருந்தா எந்த ஸ்டேஜ்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றதும் வெரி இம்பார்ட்டன்ட். கேன்சருக்கு முன் ஸ்டேஜ் இருக்குன்னா அதை முதலே டயக்னோஸ் பண்ணி இது பண்ணாம இருக்கிறதும் முதல்ல எக்ஸசைஸ் பண்ணி ஃபாலோ பண்றதுக்கும். ஸோ இட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி as you said, it's a myth. Biopsy is mandatory always to come for a final diagnosis. Thank you ma'am. And ma'am, when we see how important is history taking both from the patient point of view and from the doctor's point of view ma'am? I've already emphasized so much on this point. முதல்ல வந்து பேஷண்ட் வந்து will have to give history, but அது அவங்களோட நிறைய வாட்டி அவங்க சொல்லணும்னு இருக்காது. பட் as a doctor very important that we take however possible. நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க, நான் ஒரு மாதிரி இருப்பேன், பேஷண்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணோம். First we should get a good rapport with the patient, especially if you are going to get the suspicious lesions. We should see at எந்த பாயிண்ட் ஆஃப் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு ஓரளவு நம்ம அசஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கிளினிக்கல் ஹிஸ்டரி எடுக்கும்போது பேஷண்டோட நிலைமையும் நம்ம பார்த்து அந்த we should have that empathy, அந்த சிம்பத்தி இருக்கணும். பேஷண்ட் பார்க்கும்போது எஸ்பெஷலி நம்ம பார்க்கறது மெயினா கேன்சர் அண்ட் கேன்சர் முன் ஸ்டேஜ் இருக்கிற பேஷண்ட் என்ன சிச்சுவேஷன்ல வராங்க, அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு சொல்லணுன்றது அவசியம் இல்லை. பட் மெனி டைம்ஸ் that is very important. The clue for so many patients we have got only from clinical history, because histology sometimes when they may not be very relate பண்ற மாதிரி இருக்காது. பட் பேஷண்ட் கிட்ட இருந்து ஹிஸ்டரி எடுக்கும்போது very important. So பேஷண்ட்டும் அதை வந்து as a doctor it's our duty to take from patient. may think இது இவங்களுக்கு ஒன்றும் ரிலவென்ட் இல்லை, பட் ஆக்சுவலி அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ டேக்கிங் ஹிஸ்டரி இஸ் very important, and it's a part of a duty of a doctor who is examining the patient in all aspects. Yes ma'am. Ma'am, and if we see white and red lesions, are every lesion need to be biopsy need to be done, or is it okay if we don't take biopsy for certain lesions? Very important question, both for a dentist as well as for a clinician, because when we see some changes in the mouth, not necessary like always all white lesions are cancerous in nature. சில பேருக்கு பை நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா பல்லு ரெண்டும் பைட் பண்ணும்போது சீக் பைட்னு இருக்கும், அது ஒயிட் லைனா வந்து அக்ளூசல் சர்ஃபேஸ்ல இருக்கும். நம்ம போய் அதை பேஷண்ட் நம்ம இவ்வளவு தூரம் எஜுகேஷன் கொடுக்கும்போது பேஷண்ட் போய் ஐயோ அங்க என்ன ஒரு ஒயிட் லைன் இருக்கு, அது ஏதாவது கேன்சர்? நோ, நாட் நேச்சர். பார்த்த உடனே யூ பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெறும் சீக் பைட் தான், ஜஸ்ட் ஏதோ அக்ளூஷன் ஆர் வந்து மேல பல்லு வரிசை சரியா இல்லை, அதை கிரைண்ட் பண்ணோம் இது பண்ணா சரியாயிடும்னு இருக்கும். அந்த மாதிரி சில லீஷன்ஸ் வந்து வாயில வந்து தேவை இதுக்கு ஒயிட்டா இருக்கிறதுனால அது வந்து பயாப்சி பண்ணுன்ற அவசியம் இல்லை. சில கண்டிஷன்ஸ் லைக் லைக்கன் பிளானஸ் அந்த மாதிரி லீஷன், லூகோப்ளேக்கியான்னு சொல்ற லீஷன் வந்து ஏர்லி லூகோப்ளேக்கியா மெனி டைம்ஸ் எடுக்க மாட்டாங்க, ஆனா பாப்பாங்க. ஆனா தேவைப்படும் போது ஒரு 3 monthsக்கு அப்புறம் they take a biopsy. இப்ப லைக்கன் பிளானஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வந்து வாயில ஃபுல்லா இருக்கும், எல்லா இடத்துலயும் எடுக்கணும். ஏதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம் இருக்கும்போது எடுக்கணும். ஸோ டிபெண்டிங் ஆன் எந்த லீஷனுக்கு நம்ம வெறும் ஒயிட்டா இருக்க லீஷனை பார்த்துக்கலாம். சில நேரம் வாயில வந்து கேண்டிடா மோஸ்ட் காமன். இப்போ வந்து ஜுரம் வந்தா கூட வாயில நீங்க டங்குல பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும், அது ஒண்ணுமே இல்லை, த்ரஷ்ன்னு சொல்லுவோம். அதை எடுத்து விட்டோம்னா ஜுரம் முடிஞ்சு அந்த காம்ப்ரமைஸ் ஸ்டேட் போனோம்னா எடுத்துரும். அதுவும் ஒயிட் கலர்ல தான் இருக்கும், நம்ம போய் அதுக்கு பயாப்சி பண்ண போறது. பட் எந்த லீஷனா ரெட்டா இருக்கிற லீஷன் வந்து very இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு வந்து இப்போ வாயில வந்து இந்த ஆஃப்டர் அல்சர்ன்றது ஆல் ஆஃப் அஸ் கெட் அல்சர், அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா வரும்போது 5 நாள் 6 நாள் போய் அதை போய் பயாப்சி பண்ண போறோம். எல்லா அல்சரையும் பயாப்சி பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி 20 days ஒரு அல்சர் ஒரு டைம் பீரியட் வச்சு ரெட் லீஷன் இருக்கு 20 days இருக்கு அப்படின்னா அதை பயாப்சி பண்ணும்.
and if a white area full ஆ திடீர்னு அந்த ஏரியால ஒரு ரெட் ஏரியா வருதுன்னா அதை we have to apprehensive. So when there's going to be a sudden change or suddenly ஒரு white area ஒரு growth வருது அந்த மாதிரி when there's going to be a sudden change to already existing area or 20 days மேல ஒரு ulcer heal ஆகலனா definitely it requires biopsy. Ma'am, if a patient comes to a clinic and there is a lesion initially and then he has given some medication and the lesion disappears, so in that cases is biopsy necessary, ma'am? No, it is not required. See, any which is responding to treatment, any lesion which is responding to treatment doesn't require biopsy. As I told, biopsy is something which is required as and when the clinicians feel for it. So only it's going to be present for some period of time. Biopsy is something நம்ம biopsyனாலே பயப்படக்கூடாது. ஏன்னா என்கிட்ட நிறைய வாட்டி பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, மேம் இதுக்கு பயாப்சி கொடுத்துருக்காங்களே, இந்த பல்ல க்ளீன் பண்ணிட்டு ஆனால் மேலே இருக்கிற இதை வந்து பயாப்சி பண்ணியிருக்காங்களே. பயாப்சின்றதை செக் பண்ணி சொல்லுவோம் என்னன்னு தான். ஸோ ஆல் பயாப்சிஸ் பார்க்குற நாங்கள் பயாப்சி பண்ணாலே அது கேன்சர் தான் அப்படின்றது கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 100 பயாப்சிஸ் இங்கே பார்த்தோம், அதுல வந்து கேன்சர்ன்றது ஒரு 30-40 இருக்கலாம். மிச்சது எல்லாமே காமன் லீஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வாயின்றது நிறைய இருக்கும், ஏன்னா இன்ஃபெக்ஷன்னால இருக்கும், அப்புறம் அந்த பல்லு அந்த சொத்தைக்குனால வர லீஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்படின்னு இருக்கும்போது பயாப்சி ஜென்ரலா பேஷண்ட்ஸ் ஐயோ பயாப்சி பண்ணிட்டாங்களே சொல்லிட்டாங்கனால பாதி பேர் வந்து போயிடுவாங்க, ஏன்னா பயந்துக்கிறாங்க நம்ம வந்து கேன்சர் சொல்ல போறோம்னு. அப்படி கிடையவே கிடையாது. கேன்சர்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் பயாப்சி. பயாப்சின்றது சில டைம் வெறும் எடுத்து டிஷ்யூ சும்மா நம்ம இந்த ஜிஞ்சைவால ஆர் இந்த கம்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வெல்லிங் இருக்கும். அது பார்க்குற ஸ்வெல்லிங் எல்லாமே வந்து கேன்சர் ஸ்வெல்லிங் கிடையாது. அதெல்லாம் எடுத்து எங்ககிட்ட பரிசோதனை கொடுப்பாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் அது ரிப்பீட் ஆகும். இதுதான் சில டைம்ஸ் இந்த பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்ஸ் நிறைய காமனாக வரும், அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால. அதுக்கெல்லாம் பயாப்சி பண்ணணும் இல்லை. மெனி டைம்ஸ் என்ன ஆகும், தானா ரிக்ரெஸ் ஆகிடும். ஆஃப்டர் குழந்தை பிறந்தோடனே தானே இதுவாயிடும். சில பேஷண்ட்ஸ் வந்து மருந்து எடுத்துவாங்க, இந்த ஆன்டி ஹைப்பர் சென்சிட்டிவ் ட்ரக் எடுக்கிறவங்களுக்கு கம்ஸை சுற்றி நிறைய ஸ்வெல்லிங் வரும். அப்படி வரும்போதும் அந்த ட்ரக்கை வந்து எடுத்துட்டா வித்ட்ரா பண்ணிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் டைம் அது நார்மலா வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பயாப்சி பண்ணி செக் பண்ணிப்பாங்க, இது இந்த ட்ரக் அசோசியேட்டட் தானே அப்படின்ட்டு. இப்போ வந்து இதே மாதிரி நீங்க கேட்டதுனால இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்தியாவில் வந்து டியூபர்குலோசிஸ் ரொம்ப ரொம்ப காமன். இந்த நாங்க வந்து நிறைய தடவை வாயில வந்து இந்த கம்ஸ்லயும் டங்லயும் வச்சு ஆர் இந்த நோடை சுத்தி, அப்கோர்ஸ் இந்த நோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட் நம்மளுக்கு சர்வைக்கல் நோடு. ஆனா வாய்க்குள்ளேருந்தே நிறைய தடவை வந்து இந்த மாதிரி ஜிஞ்சைவால எடுத்து கொடுத்துருப்பாங்க, ஆர் வாயில லிப்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தா அங்க அந்த கிளாசிக்கலா அந்த ஹிஸ்டாலஜி வந்து டியூபர்குலோசிஸ்க்கு அசோசியேட்டா இருக்கும். அதனால அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு டயக்னோசிஸ் கொடுத்தாலும் அப்புறம் we follow up with other investigations to prove that it is tuberculosis, because treatment will depend on it. So நீங்க சொன்ன மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் நோஸ், பயாப்சி எடுத்தாலே அது கேன்சர் தான்ன்றது கிடையாது. பயாப்சின்றது எதுக்கு வேணா எடுத்து ஜஸ்ட் இது என்ன டிசீஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயாப்சி தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஏன்னா நம்ம நேரம் அந்த டிஷ்யூவே பார்க்குறோம் என்ன நடக்குது, அதுக்கு தான் we are doing it. தவிர அது கேன்சருக்காகன்றது இட்ஸ் ஆக்சுவலி நாட் ராங். இட்ஸ் டன் ஃபார் எவ்ரிதிங். Okay.